Hi friends, welcome to வீட்டு கிச்சன். இந்த வீடியோல 6 மாச குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கேழ்வரகு கூழ் நம்ம கடையில வாங்கக்கூடிய கேழ்வரகு மாவு வச்சு எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேழ்வரகு கூழ் செய்யறதுக்கு நாம இன்னைக்கு 2 பொருள் எடுத்திருக்கோம். ஒன்னு கேழ்வரகு மாவு, இன்னொன்னு பனங்கற்கண்டு. இந்த கேழ்வரகு மாவு நம்ம கடைகள்ல பாக்கெட்ல வாங்கக்கூடிய கேழ்வரகு மாவு. ஸோ கேழ்வரகு மாவு நான் எவ்வளவு எடுத்திருக்கேன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். ஒரு 6 மாச குழந்தைக்குன்னா நம்ம ஒரு 3 ஸ்பூன் கேழ்வரகு மாவு நமக்கு போதும். பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தா நமக்கு அவங்க தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். ஸோ அதனால இந்த கேழ்வரகு மாவு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இது இருக்கட்டும். அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு பனங்கற்கண்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கூடிய பனங்கற்கண்டு. ஸோ இதுவும் இருக்கட்டும். இதுக்கு பதிலாக நீங்க நாட்டு சர்க்கரை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 6 மாச குழந்தைங்கும் போது நமக்கு பனங்கற்கண்டு போதும். கொஞ்சம் ஒரு 8 மாசம் அந்த மாதிரிப்பட்ட குழந்தைங்களுக்குன்னா நம்ம பனங்கற்கண்டோ கருப்பட்டியும் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்துல நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த ராகி ஃப்ளாரை நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 1 கப் தண்ணி விட்டு கட்டி எதுவும் இல்லாம நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ராகி நம்ம அம்மியில வச்சு அரைச்சு பால் எடுத்து நம்ம செய்யறது மாதிரி போட்டிருந்தோம். ஸோ அப்போ நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, மாவு வச்சு செய்யறது போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம இந்த மெத்தட்ல நம்ம பால் எடுக்கிறதுக்கும் அரைச்சி எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க குயிக்கா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாவு வச்சே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கட்டி எதுவுமே இல்லாம நாம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ 1 கப்பு தண்ணி வச்சு கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேழ்வரகு கூழ் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வயிறு நல்லா ஃபில் ஆகும், ஆரோக்கியமானதும் கூட. அடுத்து இன்னொரு கப்பு தண்ணியை நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது கூடால இந்த பனங்கற்கண்டையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா அந்த மாவுல சேர்த்து நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கணும். கலக்கிட்டு இதை ஒரு கிளாத்ல போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ 6 மாச குழந்தைங்கும் போது அதுல ஒரு சின்ன திப்பி கூட இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாம வெறும் பால் மட்டும் எடுத்து நம்ம காய்ச்சி கொடுத்தோம்னா அவங்களுக்கு லூஸ் மோஷன் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கிளாத்லங்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா அது கொஞ்ச நேரம் ஆகும் நம்ம கரைக்கிறதுக்கு. அதே மாதிரி கடைசியில என்ன பண்ணணும்னா இது நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். நமக்கு பனங்கற்கண்டு கரையதுக்கு நேரம் ஆகுதுன்னா ஒரு அரை மணிக்கூருக்கு முன்னாடி இந்த பனங்கற்கண்டை நம்ம தண்ணியில சேர்த்து கரைச்சி வச்சு அதை நம்ம இந்த தண்ணி ஆட் பண்றதுக்கு பதிலா ஆட் பண்ணோம்னா நமக்கு குயிக்காவே ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிழிஞ்சு உள்ள கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டை நம்ம எடுக்க வேண்டாம், தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ராகி பால். ஸோ இதுதான் நம்ம காய்க்க போறோம். காய்க்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு செப்பரேட்டா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு என்ன ஆகும்னா வேற எதுவும் இல்லாம குழந்தைங்களுக்கு சுத்தமா இருக்கும், அதே மாதிரி ஆரோக்கியமாவும் இருக்கும். இதை ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சுட்டு கை விடாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது சீக்கிரமாவே நமக்கு கெட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கை விடாம கிளறிட்டே இருந்தோம்னா நமக்கு கரெக்டா கிடைக்கும். இப்போ 6 மாச குழந்தைக்கு நீங்க நம்ம பாட்டில்ல ஊத்தி ஸ்டப் பண்ணி குடிக்கிறது நம்ம எப்படி காய்க்கணும்னோ அதே மாதிரி ஒரு 7-8 மாச குழந்தைக்கு கொஞ்சம் திக்கா காய்க்கிறது எப்படின்னும் இந்த வீடியோல நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டில்ல விட்டு குடிக்கணும்னா இந்த பாலை நம்ம கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். அது கொதிச்சு வரும். கொதிச்சு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க ஸ்டேஜ்லயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம்.
அதே இது கெட்டியா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கூட கொஞ்ச நேரம் காய்க்க வேண்டியிருக்கும். இப்ப பாருங்க இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ கொதிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு 2 செகண்ட்ஸ் கொதிச்ச உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஸோ இது வந்து கரெக்டான பருவம். அடுத்து நாம இதை இன்னும் காய்ச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இது இன்னும் திக்கா கிடைக்கும். ஸோ அப்படி திக்கா கிடைச்சத நம்ம என்ன பண்ணலாம்னா ஆற வச்சு கொடுத்தோம்னா கெட்டியானது கிடைக்கும் நமக்கு. பாருங்க இப்போ நமக்கு நல்லா திக்கா காஞ்சி வந்திருக்கு. அது இருந்த அளவும் குறைஞ்சி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப நம்ம வந்து கட்டியா கிளற மாதிரி தேவை கிடையாது. ஒரு 7-8 மாசம் குழந்தைங்கும் போது நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சோம்னா அது வந்து கெட்டி ஆகிரும். ஏன்னா வந்து அது வந்து ஜெல் மாதிரி நமக்கு வந்து நல்லா திக்காவே கிடைக்கும். ஸோ அதனால இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சா போதும். இதை வந்து இனி ஆற வச்சிடலாம். பாருங்க இப்ப ஆறி இருக்கு. ஆறி இருக்கிறத பாருங்க நல்லா திக்கா ஜெல்லி மாதிரி இருக்கும். இதை நாம குழந்தைங்களுக்கு ஸ்பூன்ல அள்ளி கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து பாட்டில்ல ஊத்தோம்னா அந்த பக்குவத்துக்கும், ஸ்பூன்ல அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா இந்த பக்குவத்துக்கும் எடுத்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. என்ன ஃபுட்னாலும் நீங்க ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஒரு 3 டேஸ் தொடர்ந்து கொடுங்க. அப்போ அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா நமக்கு தெரியும். அப்படி அவங்களுக்கு இது பிடிக்கலன்னா அந்த ஃபுட்டை விட்டுருங்க. சரியா? இல்லைன்னா நம்ம இதை வந்து டெய்லி 3 டைம்ஸ் கொடுக்கலாம். மார்னிங் ஆஃப்டர் 10 o'clock டு 4 o'clock வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃபுட்டை வந்து கொடுக்கலாம். அதுக்கு பிறகு வந்து நமக்கு வந்து என்ன ஆயிரும், ஈவினிங் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து இதை கொடுக்காதீங்க. சில பிள்ளைங்களுக்கு கோல்டு பிடிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து உங்க பாப்பாவுக்கு கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.